இந்த அரசு போக போகுதுன்ட்டு ஒரு பக்கம் விவாதங்களும், என்ன சார் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் பத்திரிகை செய்திகளும் வந்துட்டுருக்கு. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுவரை அஃபிஷியலாக எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, எதுவும் தெரியல. சரிங்களா? ஒருவேளை இந்த அரசு போகிறேன் அப்படின்ட்டு முடிவெடுத்தால் அது தவறான முடிவாயிடுமா சார்? முடிவு இல்லை போகக்கூடாது. பேச்சுவார்த்தைங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது. ஓகே, அதுல எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. ஒரு பேச்சுவார்த்தையினால எந்த பலனும் கிடைக்காது. இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி எடுக்கிற முடிவு எதுவும் சட்டப்படி செல்லாது. இல்லை சார், தண்ணீர் பங்கீடு சம்பந்தமாகத்தான் திரும்பவும் நீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கோர்ட்டுக்கு வராதிங்க அப்படின்ட்டு உத்தரவு இருக்கே தவிர, இந்த மேகதாது விவகாரம் சம்பந்தமாக நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டோ இல்லை நீங்க கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டோ எதுவும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. இப்ப இவர்கள் பேச போவது 2018 மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு வரைவு திட்ட அறிக்கைக்கு எடுத்த முயற்சி குமாரசாமி சரி அவர் எடுத்து அனுமதியை வாங்குறார். அப்ப நாங்க அந்த அனுமதி கொடுத்தது தப்புன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது. சரி, அதுக்கு பிறகு 2021 வரைவு திட்ட அறிக்கையை தயார் செஞ்சு கர்நாடக சட்டமன்றத்தில் இங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிற போது 9,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுட்டு அந்த அறிக்கையை எடுத்துக்கிட்டு நேராக மத்திய நீர்வள ஆணையத்துக்கு போகிறாரு. மத்திய நீர்வள ஆணைய தலைவர் சொல்கிறாரு, காவிரியில் குறித்து பேசுவதற்கு மத்திய அரசுக்கோ எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உச்ச நீதிமன்றம் நேரடியாக அவங்க காவிரி மேலாண்மை ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டில் செயல்படுது. நான் இந்த வரைவு திட்ட அறிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் நேரடியாக போய் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவரை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டது பசவராஜ் பொம்மை, பாரதிய ஜனதா கட்சி. அவர் நேரா போய் காவிரி மேலாண்மை ஆணையத்திட்ட சொல்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, வரைவு திட்ட அறிக்கையை கொடுங்க, நாங்க விவாதிச்சுட்டு சொல்றோங்கிறது போல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதானே தவிர அன்னைக்கே கிளியர் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, யாரும் தலையிட முடியாதுங்கிறத கிளியர் பண்ணிட்டாங்க. திரும்ப 2022 அந்த வரைவு திட்ட அறிக்கை விவாதத்துக்கு வருது. அப்போ நான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வலியுறுத்துறேன், நீங்க பெரும்பான்மை அடிப்படையில் புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு அடிப்படையில் அதில் அந்த வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பணும், விவாதிக்க கூடாதுங்கிறத சொல்லணும்னு சொல்றேன். இவர் கேட்கல. அப்புறம் ஒரு நாள் முன்னாடி நாங்கள் நேராக 5 பேர் கொண்ட குழு அன்னைக்கு இருந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்திச்சு எங்களுக்கு அழிஞ்சு போயிருன்னு சொன்ன பிறகு அவர் நேரடியாக ஒரு கடிதம் மூலம் அந்த செக்ரட்டரி அங்கே கொடுத்துட்றாரு. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் நேரடியாக கடிதம் எழுத முடியாது காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு, நீர்வளத்துறை செயலாளர் தான் அனுப்ப முடியும். அவங்க தான் அதுல அதிகாரப்பூர்வமான அதிகாரி, அதனால அவங்க தான் அனுப்பணும். இதுக்கு இடையில என்ன நடக்குது, 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது வாட்டாள் நாகராஜ் போய் பூமி பூஜை போடுறாரு மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு. அப்ப நாங்க போய் பார்த்துட்டு அறிக்கை கொடுக்கறத தன்னாட்சியா தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு மே மாசம் அதுக்கு தடை கொடுக்குறாங்க. மேகதாட்டு கட்டக்கூடாது, அது அடர்ந்த வனப்பகுதி, புலிகள் யானைகள் சரணாலயம் இருக்குங்கிறத கட்டுப்படுத்துற அதிகாரம் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்திற்கு. அந்த பசுமை தீர்ப்பாயம் தடை கொடுக்குறாங்க. திரும்ப என்ன பண்றாங்க, அதை கர்நாடக அரசோட சூழ்ச்சியோ மத்திய அரசோட சூழ்ச்சியோ இந்த தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தடையை நீக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆனா உச்ச நீதிமன்றத்திலேருந்து ஒரு நீதிபதியை கொண்ட குழு தலைமை போட்டு 2 எக்ஸ்பர்ட்டை போட்டு அந்த தேசிய பசுமை தீர்ப்பாய நீதிபதி உட்கார்ந்து அந்த தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தடையை நீக்கிறாங்க. இப்ப நாங்க அதை அறிஞ்சு அந்த வழக்கறிஞர்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நடந்திருக்குது என்னன்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, நாங்க உள்ள நுழைஞ்சோம், எங்களை உள்ளே விடல, திரும்ப நாங்கள் தகராறு பண்ணி உள்ளே போய் கேட்டபோது இது உங்களுக்கு எங்களுக்குமான பிரச்சனை இல்லை, எங்கள் நீதிமன்றத்துக்குள்ள நிர்வாக ரீதியான பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க தடை விதிச்சுட்டாங்க, அந்த தடையை நீக்கிட்டாங்க, அந்த விதித்த தடையை நீக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கன்னு அவங்க கடந்த கால ஆட்சி போடவே இல்லை. இந்த வழக்குலையும் 2025 மாறி இந்த கவர்மெண்ட் அதற்கான நகர்வில் இருக்கிறாங்களா? இல்லை, இந்த கவர்மெண்ட் இப்போ இன்னும் வழக்கு தொடர முடியாது. ஏன்னா நடுவர் மன்றம் அமைச்ச பிறகுதான் எந்த வழக்கும் இன்னமும் வராதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி நம்ம போட்ட வழக்கெல்லாமே தள்ளுபடி பண்ணிடுச்சு. நவம்பர் 13 2025 தள்ளுபடி பண்ணுது. புரியுது. அப்போ மேகதாட்டு அணைக்கு என்ன சொல்றாங்க அவங்கன்னா, மேகதாட்டுக்கான வரைவு திட்ட அறிக்கையை ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கறதுக்கு திட்டங்களை தயார் பண்றதுக்கு உரிமை இருக்கு, அதை நாங்க போய் தடை செய்ய முடியாது. புரியுது. அந்த வரைவு திட்ட அறிக்கையை சட்டத்துக்கு உட்பட்டதா அணை கட்ட முடியுமாங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் மத்திய நீர்வள ஆணையத்துக்கு இருக்கு, அவங்க அதை பார்த்துப்பாங்க. அதனால இந்த வழக்கை நான் தடையை நீக்கின தடை விதிச்சதுனால
நான் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணதுனால இதை சாதகமா அணை கட்டுவதற்கு ஆதரவா கர்நாடகம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஆனா கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் போய் என்ன சொல்றாரு, மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் பாட்டீல்கிட்ட உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு போட்ட மேகதாட்டுக்கு எதிராக போட்ட வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆயிட்டு, அதனால நீங்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாரு. அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பே தவறா பயன்படுத்துறாரு. நாங்க இப்ப என்ன கேட்கிறோம்னா, நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தவறா பயன்படுத்தின டி.கே. சிவகுமார் மீது உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்றோம். ஓகே ஓகே, சொல்ல விரும்புறீங்களா சார்? நிகழ்ச்சி முடிக்க போறேன். இல்ல இதுல ரெண்டு கருத்து இல்ல சார், அனைத்து கட்சி இல்ல, நீங்க ரெண்டு கருத்து இருக்கு. அது கடிதம் எழுதி டி.கே. சிவகுமார் அழைப்பு கொடுத்தாரா, இல்ல தானா டி.கே. சிவகுமார் அழைப்பு கொடுத்தாராங்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் தான் கடிதம் எழுதியதாகவும் அதுக்கு தான் அவர் அழைப்பு கொடுத்து ஒப்புதல் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இப்ப நேற்றிலிருந்து அவர் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில கர்நாடகாவுக்கு தனக்கு பின்னடைவு வரும் அப்படிங்கிற சூழல்ல அவர் இன்னைக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்து வருது. இப்ப இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்மளை பொறுத்தவரையில் என்னன்னா, இப்போ இடும்போன கார்த்திக் சொன்னார்ல, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டேன் அது பற்றியான ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை பலமுறை பாராளுமன்றத்தில் பதிலளிச்சிருக்கிறாங்க. சட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்றா இருக்கும், நடைமுறை ஒன்றா இருக்கும், ஆனால் தவறுதலான தகவலை சொல்லுவாங்க. இப்போ அது குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். பாராளுமன்றத்தில் இப்படி தவறான செய்தியை சொல்லியிருக்கிற போது சட்ட வல்லுநர்களோட கலந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. உடனடியாக அனைத்து கட்சியையும் அனைத்து விவசாய சங்கங்கள் கூட்டத்தை கூட்டி இந்த காவிரியில் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறத சொல்லணும். இப்போ நாங்கள் போன வருஷம் 6,31,600 ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ணோம். இந்த வருஷம் வெறும் 2 லட்சம் ஏக்கரில் நிலத்தடி நீரை நம்பி சாகுபடி பண்ணி நிலத்தடி நீரும் பறி போனதுனால பல ஊரில் கருகிட்டு இருக்கு. இப்ப சம்பாவும் கேள்விக்குறியா இருக்கு. இப்ப எங்க ஊர்ல 12 லட்சம் ஏக்கர் தரிசா கிடக்கு, பாலைவனமா கிடக்கு, கிராமங்களுக்குள்ளே நுழைய முடியல, அவ்வளவு வெயில் தாக்கம். குடிதண்ணீர் கிடையாது. இவங்க ஊர் பக்கம்லாம் குடிநீர் கிடையாது. டெய்லி சாலை மறியல், முத்திப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு, மன்னார்குடி, கோட்டூர் எல்லா ஊர்லயும் டெய்லி சாலை மறியல். என்ன பண்றதுன்னே அரசியல் கட்சிகள் நில குலைஞ்சு போயிருக்கிறாங்க. குடிதண்ணீருக்கு அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தை பத்தியான கவனத்தை கொண்டு போய் அரசு அதுக்கு பொறுப்படுத்து அதுக்கான அறிக்கைகளை கொடுக்குதாங்கிறது அடுத்த கட்டம். ஆனா நீங்க அந்த மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாயிருக்காங்க. குடிதண்ணீரே கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு பெரிய நெருக்கடி எல்லாம் உருவாயிடுச்சு. இதெல்லாம் நாங்க இந்த நீங்க சொன்னது போல வேளாண் துறை அமைச்சர் ஒரு கருத்தை சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் அப்படி நாங்க அந்த மாதிரி ஒரு உடன்பாட்டில் இல்லைன்னு சொல்லலை. நேற்று கூட வருவாய்த்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் நேற்று அதை நியாயப்படுத்தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் பல அமைச்சர்களை அனுப்பி நாங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கோன்னு. இன்னைக்கு காலையில அவருக்கு நேருக்கு நேராக அவரோட இன்னைக்கு விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் நேரடியாகவே அண்ணன் செங்கோட்டை நேற்று இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. 2013 அம்மா ஜெயலலிதாவுக்கு உத்தரவு போட்ட பிறகு, காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு எந்த முதலமைச்சரும் எந்த அமைச்சர்களும் கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிறத உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன்னு இன்னைக்கு காலையில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இது எதுவாக இருந்தாலும் இனிமேல் காவிரியில் அடுத்த கட்ட பிரச்சனைகளை துவக்கணும்னாக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை அனைத்து விவசாய சங்கங்களை கூட்டி வச்சு ஒரு கருத்து உருவாக்கி அதன் அடிப்படையில் மட்டும்தான் தமிழ்நாடு செயல்படணுமே தவிர தான் விருப்பத்துக்கு செயல்படுற நிலை எப்படி வந்திருக்குன்னா, ஏன்னா மார்ச் மாசம் திமுக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இவங்க விருப்பத்துக்கு எழுதிவிட்டாங்க நடுவர் மன்றம் கேட்டு. மேகதாட்டுக்கு நடுவர் மன்றம் கேட்டு இவங்க கடிதத்தை எப்படி எழுதினாங்கன்னே தெரியல. இன்னும் சொல்ல போனா நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு அந்த கடிதம் எழுதினதை பத்தி தகவல் தெரியலங்கிறது போல ஒரு செய்தி இருக்கு. அப்ப இந்த கடிதங்கள்லாம் யார் மூலமா போனது, யார் இந்த கடிதத்தை எழுத சொன்னது, இந்த கடிதத்தை எழுதுறதை நியாயப்படுத்துறதுக்கு விஜய் அரசு சட்டமன்றத்தை தவறா பயன்படுத்தினது யாரு? இப்ப 2 தினங்களுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் கொடுக்கிற அறிக்கையில நாங்க ஒத்த கருத்தோட சட்டமன்றத்தில் நடுவர் மன்றம் கேட்டு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, ஏன் முதலமைச்சர் கொண்டே பிரதமர்கிட்ட கொடுத்து வலியுறுத்தலன்னு ஒரு கேள்வியை கேட்டு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த பிரச்சனையே பல மாதிரியா போற விஷயங்களுக்கு போகுது. ஆனா ஒத்த கருத்தை உருவாக்குற முயற்சியில முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கறத நான் இந்த உங்க தொலைக்காட்சி மூலமா வேண்டுகொள்கிறேன்.